ஸோ இப்போ நம்ம வந்து vCenter யூசர்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு vCenterல என்ன யூசர் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் தரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக vCenter வந்து நம்ம எந்த இதில் லாகின் பண்ணோம் அப்படின்னா administrator@vsphere.local அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் மூலமாக லாகின் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் யூசர் நேம். இந்த யூசர் நேமுக்கு வந்து எல்லா ஆக்சஸும் இருக்கும். ரீட் ஆக்சஸ், ரைட் ஆக்சஸ், நீங்கள் என்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணலாம். இப்போ ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீம் வந்துட்டு vCenter மட்டும் வியூ பண்ணணும். பட் அவங்களுக்கு வந்துட்டு vCenterல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ தென் வி வில் ப்ரொவைட் ரீட் ஒன்லி ஆக்சஸ். இன்னொரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து சில இதை பார்க்கணும், சில இதை பார்க்கக்கூடாது அப்படின்னா வி வில் ப்ரொவைட் இன்னொரு ஆக்சஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்சஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு என்னென்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் vSphere.local. அப்போ நான் ஒரு ESX ரைட் கிளிக் பண்ணுறேன்னா என்னால் அந்த ESX ரீபூட் பண்ண முடியும், ஷட் டவுன் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் மோடு போட முடியும், ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன், அந்த யூசர் வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ யூசர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெனு பார் இருக்கும், அதை செலக்ட் பண்ணோம்னா இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் சைன் அண்ட் கீழே யூசர் அண்ட் குரூப்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். இதில் நம்ம யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம யூசர் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணணும், அதுக்கடுத்து பெர்மிஷன் அசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ யூசர் நேம் வந்து என்னென்னா யூசர் நேம் வந்து விண்டோஸ் டீம். ஸோ விண்டோஸ் டீம் வந்து என்னென்னா நம்மளோட vCenter பார்க்கலாம், பட் அவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, விண்டோஸ் டீம்னு நான் கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தென் யூசர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ விண்டோஸ் டீம் அப்படிங்கிற யூசர் வந்து ஆட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த விண்டோஸ் டீம் யூசருக்கு வந்துட்டு நம்ம பெர்மிஷன் அசைன் பண்ணணும். ஸோ அது எங்கே பண்ணணும் அப்படின்னா இன்வென்ட்ரி போயிட்டு vCenter செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல தான் பெர்மிஷன் அசைன் பண்ணணும். இதில் ஆட் போங்க, இதில் vSphere.local இருக்கட்டும். இதில் நம்ம கொடுத்த யூசர் நேம் என்ன, விண்டோஸ் டைப் பண்ணால் அந்த யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக வரும் கீழே, இந்த வருதா, அதை செலக்ட் பண்ணுங்கள். ரோல் இருக்குல்ல, இந்த ரோலில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பதிலாக ரீட் ஒன்லி ஆக்சஸ்னு கொடுக்குறேன். பை டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், நம்ம ரீட் ஒன்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு ப்ரொபோகேட் டு சில்ட்ரன் கொடுக்குறோம். கொடுத்து ஓகே கொடுத்தா எனக்கு இப்போ அந்த யூசர் கிரியேட் ஆகிருப்பார், விண்டோஸ் யூசர். இந்த கிரியேட் ஆயிடுச்சா, விண்டோஸ் டீமுக்கு வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த ஆக்சஸ் மூலம் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஸோ vCenter ஐபி போட்டேன். இப்போ விண்டோஸ் டீம் @vsphere.local கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்போ எனக்கு இந்த விண்டோஸ் டீமுக்கு வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கலாம், பட் அவங்களால எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இதுதான் டாஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு VM ரைட் கிளிக் பண்ணி பவர் ஆன் பண்ண முடியுதான் பார்க்குறேன் பாருங்க. எல்லா ஆப்ஷனும் கிரேட் அவுட் ஆயிருக்கும். எல்லா ஆப்ஷனும் கிரேட் அவுட் ஆயிருக்கா. இப்போ அந்த ESX ரைட் கிளிக் பண்ணி ஷட் டவுன் பண்ண முடியுதான் பார்க்குறேன். எந்த ஆப்ஷனுமே எனக்கு தெரியாது. என்னால் எல்லாமே பார்த்துக்கலாம், பட் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இப்போ இந்த கன்சோல் பார்க்க முடியுமான்னு பார்த்தா இன்னும் கன்சோலும் என்னால் பார்க்க முடியல. ஜஸ்ட் செட்டிங்ஸை பார்த்துக்கலாம், என்னென்ன VM நேம் இருக்குது, எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாமே தவிர யூ கேனாட் சேஞ்ச் எனி திங். ஈவன் தோ உங்களால் அந்த VM கன்சோல் கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இப்போ ரீட் ஒன்லி ஆக்சஸில், ஸோ வி ஆர் இன் ரீட் ஒன்லி ஆக்சஸில் இருக்கோம். பட் பை த சேம் வே
இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸில் இருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸில் இருந்தால் we can do anything. பவர் போயிட்டு ஷடவுன்லாம் என்னாலும் பண்ணலாம். விஎம் ரைட் கிளிக் பண்ணி அந்த விஎம் என்னாலும் பண்ணிக்கலாம். பட் ரீட் ஒன்லி ஆக்சஸில் we cannot do anything. எல்லாமே கிரே ரூட்டில் இருக்கும். ஓகே, இப்போ வேற ஒரு ஆக்சஸ் பார்க்கலாம். இப்போ நோ ஆக்சஸ் கொடுக்கலாம். இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு ஒரு நோ ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து பார்க்குறேன். சேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போகிறேன், யூசர் குரூப் போகிறேன். இதில் இந்த லோக்கல்ஸ் இருக்கும், இதை விஸ்பர் லோக்கல் கொடுத்துக்கோங்க. ஆட் இதில் போயிட்டு யூசர் 1ன்னு கொடுக்குறேன். இந்த யூசருக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றேன். யூசர் 01 வந்துட்டார். இப்போ இவர் பெர்மிஷன் அசைன் பண்ணணும். ரோல்ஸ் போங்க, இதில் நோ ஆக்சஸ். இதில் தெரியும் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஃபுல் ஆக்சஸ் ரன் ரைட்ஸ், ரீட் ஒன்லினா see details of object but not make any changes. No access na used for restricting granted access. Restricting granted access எதுக்கெல்லாம் access இருக்கோ அதெல்லாமே இப்போ இருக்காது. இப்போ you can inventory, then vCenter செலக்ட் பண்ணுறேன். go to permissions. பெர்மிஷனில் போயிட்டு இங்கே வந்து அந்த யூஸரை இருக்க மாட்டார், நம்ம ஆட் பண்ணணும் அந்த யூஸரை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து விண்டோஸ் டீமில் ஒரு யூஸர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு யூஸர் ஆட் பண்ணுறோம். யூஸர் நேம் வந்து யூஸர் 01 ஆட் பண்ணியாச்சு. இதில் போயிட்டு நோ ஆக்சஸ் கொடுத்துட்றேன். நோ ஆக்சஸ் கொடுத்துறேன். ப்ரொபகேட் டு சைல்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ போய் செக் பண்ணலாம். இப்போ யூசர் 01 at vsphere.local பாஸ்வேர்டு. யூசர் கரெக்டாக கொடுத்துருக்கேன். local. Unable to log in because you don't have permission on any vCenter server systems. உங்களோட லாகினுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அதை பெர்மிஷன் எடிட் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் இருக்குது. Trusted infrastructure, virtual machine power user ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். virtual machine power user.
ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர்னு கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ இந்த ஆக்சஸ்க்கு உங்களால் இஎஸ்எக்ஸில் எதுவுமே பண்ண முடியாது, பட் விர்ச்சுவல் மிஷினை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்க, இஎஸ்எக்ஸை ரைட் கிளிக் பண்ணி நான் பவர் போகிறேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல. எல்லா ஆப்ஷன் கிரேட் அவுட்டாக இருக்குது. ஆனால் வேற நான் விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணி பவர் போனோம் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு டூ எனி திங் இந்த விர்ச்சுவல் மிஷின். ஸோ விர்ச்சுவல் மிஷின் லெவலில் செட்டிங்ஸ் உங்களால் மாற்றிக்க முடியும், பட் இஎஸ்எக்ஸி லெவலில் உங்களால் எந்த ஒரு செட்டிங்ஸும் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் மிஷின் பவர் யூசர்ஸ். இது யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா L1 கொடுத்துருப்பாங்க இந்த ஆக்சஸ் வந்து மோஸ்ட்லி. எதுக்காக L1 கொடுக்குறாங்கன்னா L1க்கு வந்துட்டு இஎஸ்எக்ஸை பற்றி பெருசாக தெரியாது, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு இஎஸ்எக்ஸுக்கு ஆக்சஸும் தேவை கிடையாது. அப்போ அவங்க விஎம் லெவலில் மட்டும்தான் அவங்களுக்கு ஆக்சஸ் தேவைப்படும். அப்போ இந்த ஆக்சஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களால விஎம் கன்சோல் பார்க்க முடியும், விஎம் கன்சோலில் பார்க்க முடியும். அவங்களால விஎம் லெவலில் எந்த சேஞ்சஸ்னாலும் பண்ணிக்கலாம், விஎம் மைக்ரேட் பண்ண முடியும், எதாலும் பண்ணிக்கலாம். பட் அவங்களால இஎஸ்எக்ஸி லெவலில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது, புதுசாக வேறு எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, எதுவுமே கிரியேட்டும் பண்ண முடியல. பாருங்க, நியூ ஸ்டோரேஜ் எதுவுமே பண்ண முடியல. பட் விஎம் மைக்ரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ விஎம் மைக்ரேஷன் கூட ஆப்ஷன் இல்லை பாருங்க. ஓகே, விஎம் மைக்ரேஷன் கூட இப்போ அவங்களால பண்ண முடியாது. See, this option is not available because you don't have permission to migrate. ஸோ அப்போ இந்த பவர் யூசரால் என்ன பண்ணலாம்னா விஎம்மோட கன்சோலை வியூ பண்ணிக்கலாம், தென் அவங்களால ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம், மற்ற எதுவுமே பண்ண முடியாது. ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாமா? ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிக்கலாம். இருக்கு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிக்கலாம். வேற லோட் ஆயிட்டு இருக்கு. ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறது ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு திடீர்னு. மொத்த வீசென்ட்ரி உட்காந்துருச்சு. ஐயோ, வீசென்ட் டவுன் ஆயிருமோ? அது வீசென்ட் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் கேட்கலாம். டிஃபால்ட்டா அந்த vsphere.local டொமைன் கான்செப்ட்ல அது இல்லாம நம்மளோட டொமைன் யூஸ் பண்ணிக்க முடியுமா? டொமைன் கொண்டு வரலாம். இப்போ நம்ம techie.com டொமைன் இருக்குல்ல, அந்த டொமைனை நம்ம கொண்டு வரணும்னு கொண்டு வரலாம். அது வந்து ஆக்டிவ் டைரக்டரி கூட இன்டகிரேட் பண்ணிருக்கணும். இன்டகிரேட் பண்ணா கொண்டு வரலாம். ஓகே, காட்டுவீங்களா அது எப்படின்னு? இல்லை, இப்போ வீசென்ட் டவுன் ஆயிடுச்சு. வீசென்ட் டவுன் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த விஎம்க்கு வந்து ஸ்னாப்ஷாட் ஸ்னாப்ஷாட் எடுக்க ட்ரை பண்ண அப்படியே உட்காந்துருச்சு. லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, எதுவுமே வர மாட்டேங்குது. நான் வந்து ஒரு செஷனில் காமிக்கிறேன் எப்படி அது ஆக்டிவிட்டியோட இன்டகிரேட் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய செஷன், அது தனியாக காமிக்கிறேன் நான் எப்படி ஆக்டிவிட்டியோட இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.
நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்து டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ, பார்ப்போம். தேங்க்யூ.